சாமி, வேற ஏதாவது வேணுமா? இந்த நிச்சயதார்த்த ஓலையில மஞ்சள தடவை மஞ்சளை கரைச்சு கொண்டு வாங்க. என்ன சுவாமிகள், சடங்கு சம்பிரதாயம்னு ரொம்ப பிஸியா இருக்கேன் போல இருக்கே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? வெளியில உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வெயிட் பண்றாராக்கும் அப்படின்னு சொன்னா உடனே போவேல? மாட்டேன், நான் தான் இங்க பிஸியா இருக்கேன்ல. யாரா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. எனக்கு டியூட்டி தான் முக்கியம். ஓ அப்படியா? சரி, நான் சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். உங்க ஃப்ரெண்டு கூட உங்க வைஃபும் வந்திருக்காளாக்கும். என்னது, ஒய்ஃபா? ஏன்டா அம்பி இதை முன்னாடியே சொல்லல? என்ன சுவாமி, இப்ப டியூட்டி முக்கியம் இல்லையா? இவ்வளவு வேகமா எந்திருக்கிறேன். ஒய்ஃபுக்கு முன்னாடி டியூட்டி ஆகுது மண்ணாவது. தள்ளுறா. நாட்டுல அணுகுண்டுக்கு பயப்படாதவன் கூட இருப்பான் போல இருக்கு. ஆனா பொண்டாட்டிக்கு பயப்படாதவன் இருக்கவே மாட்டான் போல இருக்கே. வைஃப் இஸ் கிரேட். சந்தனத்தை கலக்கிட்டு வர சொல்லிட்டு இவர் எங்க போனாரு? மேடையில இருந்த ஐயரை காணோம். அவரை எங்கேயாவது பாத்தீங்களா? எங்க போனாருன்னு தெரியுமா? அங்க அந்த கான்ஸ்டபிள் மாயக்கண்ண அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் ஏதோ பதட்டமா ஏஞ்சி போனாரு. நினைச்சேன், அந்த மாயக்கண்ணன் தான் ஏதோ பிளான் பண்ணி ஐயரை இங்க இருந்து வெளியில அனுப்பிச்சிருக்கான். இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, எங்க இருந்தாலும் ஐயரை உடனே கூட்டிட்டு வாங்க. போங்கடா. சரி மேடம். என் ஒய்ஃப் வந்திருக்கான்னு அந்த புள்ளையாண்ட சொன்னானே, இங்கே வந்து பார்த்தா அவளையும் காணும், என் ஸ்நேகிதனையும் காணுமே. பகவானே, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. யார சாமி தேடுறேன்? உங்க ஒய்ஃபையா? ஆமாமா, அவ எங்க காணும் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ சாமி, அபச்சாரம் அபச்சாரம். அவரு உங்க ஆத்துல ஜாலியா இருக்காரு, நீங்க பாவமா இங்க வந்து தேடுறேன். வீட்லயா? அப்போ ஒரு புள்ளையாண்டா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னானே. சுவாமி, இப்படி சொல்ல வச்சதே நாங்க தான். ஏன் அப்படி சொன்னீங்க? ஆக்சுவலா உங்க ஒய்ஃப் இங்க வரவே இல்லை. நாங்க சும்மா தான் சொன்னோம். ஏன் அப்படி சொன்னேன்? இந்த நிச்சயதார்த்தத்தை நீங்க நடத்தி வைக்க கூடாது, அதுக்காகத்தான் அப்படி சொன்னோம். ஏன் நடத்தி வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க? இது கமிஷனர் ஆத்து விசேஷம், தெரியுமோ இல்லையோ? கை நீட்டி காசு வாங்கிட்டேன், இப்ப நடத்தக்கூடாதுன்னு சொல்றேன். இது பாவம் இல்லையா? பாவம் புண்ணியம் பார்த்தாலும் இங்க பழைக்க முடியாது. உங்களை மிரட்டி ஓட வைக்க சொன்னதே கமிஷனரோட மருமகதாயா. எந்த வீட்லயும் ஆம்பளைய பகைச்சுக்கிட்டா பெருசா பிரச்சனை இல்லை. ஆனா பொம்பளைய பகைச்சுக்கிட்டா கதையே முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, பொம்மநாட்டிய பகைச்சிக்கவே கூடாது. ஐயரே, அதான் தெரியுதுல, போய் ஆக வேண்டியதை பாருங்க. ஐயோ, நேக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு? இந்த விசேஷத்துல இவ்வளவு வில்லங்க இருக்குன்னு தெரியாம வந்துட்டேன். நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். ஆளை விடுங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஹலோ சித்து, அந்த ஐயரை நம்ம போட்ட பிளான் படி விரட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் ப்ரோ? நேர்ல பேசலாம், இங்க வாங்க. சரி போலாம் ப்ரோ. ஏண்டி உன் முகம் வாட்டமா இருக்கு? இல்லடி, நம்ம பிளான் எல்லாம் தாண்டி இந்த நிச்சயதார்த்தம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏய், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுரி. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? இந்த நிச்சயத்தை வேடிக்கை பார்க்கவா வந்திருக்கோம்? மனசு போட்டு குழப்பிக்காம தைரியமா இரு.
அழகா இருக்கு தெரியுமா? அப்பா ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்படியே கல்யாண கலை முகத்துல ஜொலிக்குது. சின்னத்த, இன்னைக்குதான் நான் அழகா இருக்கேனா? மத்த நாள்லாம் அழகா இல்லையா? ஏய், நீ எப்பவுமே அழகுதாண்டி. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அழகு கூடுதலா இருக்கு. அதான் சொன்னேன். விஸ்வா, உட்காருடா. உட்காரு. விஸ்வா, உன்னை இந்த மாதிரி கோலத்துல பார்க்க எவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? இப்பதான் சந்தோஷமா இருக்குடா. ஆமா ஆமா, 2 பேருக்குமே ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. இவ்வளவு நாளும் 2 பேரும் நம்ம வீட்ல தான் இருந்தாங்க. ஆனா இந்த மேடையில ஜோடியா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க. ஏய், கண்ணு வைக்காதடி. வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா சுத்தி போடணும். அம்மா, அந்த சுத்தி போடுற வேலையும் வீட்ல நான் தான் பண்ணணும். ஆமா ஆமா. ஆமா சத்யவதி, ஐயர் எங்க காணோம்? எங்க போயிட்டாரு? சத்யவதி, உன்னை தாண்டி கேக்குறேன். இப்ப முகூர்த்த வேலை, இந்த நேரத்துல ஐயர் எங்க போனாரு? ஆ, ஆ. அம்மா, இவ்வளவு நேரம் ஐயர் இங்கதான் இருந்தாரு. போன்ல டவர் இல்லைன்னு வெளியில போய் பேச போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாடி. நல்ல நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இது இப்ப வந்துடுறேம்மா. சீக்கிரம் போ. மாமா, இன்னைக்கு நீங்க ஹீரோ கணக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி மாமா, இந்த பட்டு புடவையில நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? நான் இப்ப அழகா இருக்கேன்னு சொன்னா இப்ப இந்த நிச்சயதார்த்தம் வேணான்னு எந்திரிச்சு போயிடுவீங்க. ஏன் மாமா இப்படி சீரியஸா பேசுறீங்க? நல்ல நாள் அதுவுமா இப்படிலாம் பேசாதீங்க மாமா. அப்படின்னா நீயும் இப்படி தோணன்னு பேசுறத நிப்பாட்டு. அம்மா, ஐயர் மண்டபத்துல எங்கேயுமே இல்ல. அவர் ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் கிளம்பி போறத நம்ம வாட்ச்மேன் பாத்துக்காரம்மா. மாயக்கண்ணா, உடனே வேற யாராவது ஐயர் இருந்தா கூட்டிட்டு வா. அம்மா, இது முகூர்த்த நேரம். இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. இத பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. போய் சத்யவதி கிட்ட விஷயத்த சொல்லி இப்பவே 5 நிமிஷத்துல ஐயர் இங்க இருக்கணும். புரியுதா? சரிம்மா. போ. தென்றல், துளசி கிட்ட சொல்லு. ஆள்மாறாட்ட பிளான் சொதப்புனாலும் ஐயரை துரத்துற பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல, கவலைப்படாம இருக்க சொல்லு. நான் அதுக்கெல்லாம் கூட கவலைப்படலை. என் விஸ்வா பக்கத்துல அந்த லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிறதா என்னால தாங்க முடியல. துளசி, கவலைப்படாத. எல்லாமே கொஞ்ச நேரம் தான், பொறுத்துக்கோ. அப்படி முடியலன்னா அந்த லக்ஷ்மி இருக்கிற இடத்துல நீ இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. வேற என்ன பண்றது?
ஏய் துளசி, என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. நீ நிஜமாவே கற்பனை உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டியா? சும்மா இருடி. நீ வைக்கப்படுறத பார்த்தா கனவுலயே டூயட் பாடிட்டு வந்திருப்ப போல இருக்கு. ஆமா. அப்படியெல்லாம் இல்ல. இந்த ஐயர் எங்க போய் தொலைஞ்சாருன்னே தெரியலையே. அப்படி அந்த மாயக்கண்ணை என்னத்தை தான் சொல்லி தொலைச்சானோ? ஆமா, ஐயரை தேடி போன நம்ம ஆளுங்களையும் காணுமே. எங்க போயிருப்பாங்க? டேய், என்னாச்சு? ஐயரை தேடி கண்டுபிடிச்சிங்களா? அவரை பத்தி தகவல் கிடைச்சதா? இல்லக்கா, நாங்க மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டோம். அவர் எங்கேயும் இல்ல. ஒருவேளை மண்டபத்தை விட்டு போயிட்டாரோ? ஆமா மேடம். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அந்த மாயக்கண்ணன் தான் தேவையில்லாம ஏதோ செஞ்சிருக்கான். அதனால்தான் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாரு. மேடம், அந்த மாயக்கண்ணை பிடிச்சி நான் தட்டு தட்டா உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு போறான். என்ன செஞ்சிடலாமா? சச்சா, அதெல்லாம் வேண்டாம். அவன் என்னதான் அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்லவே மாட்டான். ஆனா நல்ல நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆமாக்கா. அந்த பைரவி அம்மா வேற ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? பேசாம யாராவது ஒரு ஐயரை ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வரீங்களா? அக்கா, வேற ஐயர் எதுக்கா? பேசாம நானே ஐயர் வேஷம் போட்டுறேன். ஏண்டா, உன் மூஞ்சியை இதுக்கு முன்னாடி கண்ணாடியில பாத்திருக்கியா? அடியாள்னு மூஞ்சில ஒட்டி வச்சிருக்கியே, இது செட் ஆகாது. சீக்கிரமா போயிட்டு ஏதாவது ஐயரை கூட்டிட்டு வாங்க. சரி மேடம், கொஞ்ச நேரத்தில் ஐயரோட வர மேடம். வாடா. டாக்டர், கார் ரெடி ஆயிடுச்சா? கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க டாக்டர். நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ளே வந்துடுவீங்கல்ல? ராஜன், அடிக்கடி ஃபோன் பண்ணி உங்களையும் நீங்க ஏன் டென்ஷன் பண்ணிக்கிறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது டாக்டர். ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உள்ளுக்குள்ள பதட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ராஜன், ஒரு டாக்டரா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறது உங்க உடம்புக்கு அவ்வளவா நல்லதில்ல. ப்ளீஸ் பி கூல். சரி டாக்டர், நீங்க சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். உனக்கு ஐயர் யாராவது தெரியுமா? இருந்தா சொல்லு, தூக்கிட்டு வந்துருவான். அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அந்த மாதிரி எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஐயர் பத்தியில எனக்கு எதுவும் தெரியாதுயா. அக்கா கிட்ட வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயரை கூட்டு வரோன்ட்டு பெருமை வேற சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம்? அது ஒரு ஐயர் வரான் பத்தியா, அவனை தூக்குவோம். ஆமா, சரி வா தூக்கலாம். ஐயரு ஐயரு, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. ஏம்பா, எதுக்கு என் வண்டியை மறிச்சல்? நான் அர்ஜென்ட்டா கோயிலுக்கு போயிட்டு ஐயரே, கோயிலுக்குலாம் அப்புறம் போய்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வண்டி கொஞ்சம் வார கட்டுங்க. வா சீக்கிரம். நிப்பாட்டு நிப்பாட்டு. என்ன விஷயம் சொல்லுங்க சாமி. எங்களுக்கு அவசரமா ஒரு ஐயர் தேவைப்பட்டுச்சு. அதான் வழி மறிச்சு உங்களை கூட்டு வந்தோம். அதுக்கு நானாடா கிடைச்சேன். என்னை விடுங்கடா. கோயிலுக்கு ஒரு முக்கியமான விஐபி வராருடா. அவருக்கு ஸ்பெஷல் பூஜை செய்ய நான் கோயிலுக்கு போயே ஆகணும்டா. அதே தான் ஐயர் நானும் சொல்ல வரேன். இந்த மண்டபத்தில் ஒரு நிச்சயதார்த்த நிகழ்ச்சி இருக்கு. அதை முட்டு குத்து நீ எங்க வேணா போ. அதெல்லாம் முடியாது. நான் கோயிலுக்கு போயே ஆகணும். ஏய், இப்ப நீ வரல, இந்த கத்தியை வச்சு உன் கழுத்தை அறுத்து போடுவேன். அடே, கழுத்தை காய இருக்கிற மாதிரி சொல்றியடா. நான் வரேன்டா. செத்த கத்தியடே. இன்னைக்கு ராசி பலனுக்கு கண்டன் போட்டிருக்கிறது சரிதான் போல. கழுத்து மேல கத்திய வச்சிட்டானே, வேற வழி இல்ல. வரேன் வரேன். போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, போயிட்டு வாங்க. அக்கா, நீ சொன்னதும் புதுசா ஒரு ஐயரை ரெடி பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டு வந்துட்டேன். போதுமா? சூப்பர்ரா. எங்கடா பிடிச்சிங்க இவரை? எல்லாம் ரோட்ல தான் மேடம். கோயிலுக்கு போயிட்டு வந்த வயல வெளிச்சிட்டு வந்துட்டு மேடம். அம்மா, இதெல்லாம் மகாபாவம். ஒரு அப்பாவிய கத்தி முனையில கடத்திட்டு வந்துட்டா. இத பாருங்க ஐயரே, எல்லாம் அரை மணி நேரம் வேலை தான். முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க ஒன்னும் சும்மாலாம் வேலை பார்க்க வேண்டாம். பணம் தரேன், புரியுதா? மாட்டேன்னு சொன்னா விடவா போறேன். இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. அங்க மேடைக்கு போய் நிச்சயதார்த்தத்துக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். சரியா? வாங்க போலாம். வாங்க.
ஐயர் உட்காந்துருக்காரு. பழைய ஐயர் எங்க? ஆ, அம்மா அந்த ஐயருக்கு உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு கிளம்பி போயிட்டாரு. அவரு சொல்லிதான் இவரு வந்திருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. சரி சரி, நீ இவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் அவர் எங்க இருக்காருன்னு போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரியா? ஆ. ஐயர் மேட்டர்ல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியுமா? எங்க அவங்கள காணோம்? சித்து, புதுசா ஒரு ஐயர் வந்து உட்கார்ந்திருக்காரு. அப்போ அந்த ஐயரை வெளியே துரத்துனதெல்லாம் வேஸ்டா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இதெல்லாம் சத்தியவதி வேலையா தான் இருக்கும். நம்ம ரெண்டாவது பிளானும் காலியாயிடுச்சு. சித்து, இனிமே நம்ம அதிரடியா ஏதாவது செஞ்சுதான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். சித்து, இப்ப என்னதான் பண்ண போற? அதுக்கு கடைசி பிளான் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். அதை இப்ப எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதா? அதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா. இரு சொல்றேன். விமல், நான் சித்து பேச. சொல்லு சித்து. என்ன மண்டபத்துக்கு வந்துட்டியா? மண்டபத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டேன் பாஸ்னா. இல்ல இல்ல, நீ மண்டபத்துக்கு வெளியில பார்க்கிங்ல வெயிட் பண்ணு. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வெளியில வரேன். ஓகே பாஸ், நான் வெளில வெயிட் பண்றேன். சித்து, என்னதான் உன் பிளான்? இப்ப வாச்சு தெளிவா சொல்ல. விமல், நீ யார்கிட்டயோ போன்ல பேசினியே, யார் அவன்? அவனா? அவன் தான் லக்ஷ்மியோட எக்ஸ் லவர். எக்ஸ் லவரா? இது என்ன புது கதையா இருக்கு? ஆமா, அவனை எப்படி கண்டுபிடிச்ச? அந்த லக்ஷ்மி அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காளா? அந்த விமலை முன்னாடியே கூட்டிட்டு வந்திருந்தா ஈஸியா அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்கலாமே. ஆமா சித்து, இதெல்லாம் பைரவி ஆண்டி கிட்ட சொன்னா அவங்களே நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்க. அவனையும் வெளியே நிக்க சொன்னீங்க, உள்ள வர சொல்லுங்க. என்ன எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி விமல் லக்ஷ்மியோட எக்ஸ் லவர் கிடையாது. என்ன சித்து, ரொம்ப குழப்பறீங்களே. விமல லவ்வர்னு சொன்னீங்க, அப்புறம் இப்ப இல்லங்கிறீங்க. இதுல எது உண்மை? இது எல்லாமே ஒரு செட்டப் தான். ஏய் சித்து, திரும்பவும் குழப்பறியே. குழப்பாம கொஞ்சம் விஷயத்தை தெளிவா சொல்றியா? லக்ஷ்மிக்கு உண்மையிலே எந்த லவரும் கிடையாது. இந்த விமல்ங்கிறதே நான் செட்டப் பண்ண லவர். அவனை வச்சு டிராமா பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்த போறேன். சித்து, இது ரொம்ப ரிஸ்கான ஐடியா. இதுல ஒரு சின்ன குழப்பம் நடந்தாலும் நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். வேற ஏதாவது ஐடியா சொல்லு. இல்ல தென்றல், இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அந்த விமல் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவன் சொதப்பாம பக்காவா பண்ணுவான். டோன்ட் வரி. அது இல்ல சித்து, என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி அவளும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு. அவ பேரை கெடுத்து இப்படியெல்லாம் செய்யணுமா? அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஏய் துளசி, நீயும் ஒரு பொண்ணு தானே? உன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இந்த நிச்சயம் நடந்தா அது உனக்கு ஓகேவா? இல்லடி, நீ சும்மா இரு. சித்து, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நீ போ, அந்த ஐடியாவை ப்ரொசீட் பண்ணு. சரி.
சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன்ல, அதை பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா? ரெடியாக இருக்கா? பாஸ் அதெல்லாம் பக்காவாக போட்டு வந்துட்டேன் பாஸ். டோன்ட் வரி. இந்த பாருங்க. ஓகே. இந்தாங்க பிடிங்க. விமல், நீ இந்த பொண்ணுக்கு தான் லவராக நடிச்சு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். பாஸ் அதெல்லாம் செஞ்சிடலாம் பாஸ். என்ன பொண்ணு கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஏய், இந்த பொண்ணுக்கெல்லாம் போய் லவரா நடிக்கணுமேனு கொஞ்சம் பிரஸ்டீஜ் தடுக்குது. ஏய், ஓ மூஞ்சிக்கு இதுவே அதிகம். ஏய், சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். விமல், இது எங்க ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கை பிரச்சனை. உங்க ஆக்டிங் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும், அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க. பாஸ் காவலப்படாதீங்க பாஸ். இந்த விமல் காமல் மாதிரி நடிச்சு எப்படி அசத்துறன்னு பாருங்க. பாருங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே பாஸ், நீங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பயப்படுறீங்க பாஸ். இந்த பாருங்க, எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பாஸ். சரி விமல், நாங்கள் கிளம்புறோம். பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரிதான். போலாம். பாய். டாடா. கட்டிங் போட்டாதான் எல்லாமே கரெக்டா நடக்கும். இன்னொரு ரவுண்ட் அடிப்போம். ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள வந்துருவேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையே. நாட் ரீச்சபிள்னு வருது. என்னங்க, அங்க ஐயர் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காரு. நீங்க இங்க வந்து நின்னுகிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ஒரு அஃபிஷியல் கால். ஐஜி கிட்ட ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா நான் பேசி ஆகணும். இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் வரேன். இத பாருங்க, எவ்வளவு முக்கியமான காலா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம். இப்போ பையனோட நிச்சயதார்த்தம் தான் முக்கியம். என் கூட வாங்க. நீ போ, நான் நீங்க வாங்க. புடி தொட்டதாலே புத்தி மறந்தேனே, ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்குவேன். இந்த நேரத்துக்கு ஊறுகாய்க்கு நான் எங்க போவேன்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏதோ ஒன்று டயலாக்னு ஒன்று எழுதி கொடுத்தாங்க, அது எங்க இருக்குன்னு பார்ப்போம். நான் தான் எழுதி கொடுத்துருவேன்னு பார்ப்போம். மேடம், என்ன அந்த போட்டோ கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? நல்லவங்களா இருக்காங்க. லவர் போட்டோவை மிஸ் பண்ண பார்த்தேன். நல்ல வேலை காப்பாற்றி கொடுத்தீங்க. தேங்க்ஸ் மேடம். மேடம் மேடம் நில்லுங்க நில்லுங்க, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என் லவர் எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பார்க்காம போறீங்க? இத பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன விடு. மேடம் மேடம் நில்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஷோ வெயிட் மேடம், என் லவர் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்படிதான் யாரு பார்த்தாலும் ஷாக் ஆயிடுவாங்க. ஃபேஸ் கட் அப்படி இப்படிதான் யாரு பார்த்தாலும் ஷாக்கு. ஏய், இவள உன்னோட லவர்? சாரி, இப்ப என் லவர் இல்ல, எக்ஸ் லவர். என்ன இவ்வளவு நேரம் லவர்னு சொன்ன, இப்போ எக்ஸ் லவர்னு சொல்ற? ஆமா, இவளுக்கு இன்னைக்கு வேற ஒருத்தர்
பையனுக்கு கூட என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அப்பா அவன் எக்ஸ்ட்ரா வருதானே? ஆமா, இவ்வளவு டீட்டெயிலா கேக்குறீங்களே, நீங்க யாரு பைரவியா? ஆமா, நான் தான் பைரவி. மேடம், உங்களை பார்த்து உண்மையை சொல்லலாம் தான் மேடம் வந்தேன். அந்த லட்சுமி என்ன லவ் பண்ணிட்டு உங்க பையனை கல்யாணம் பண்ண போகுது. இது எந்த வகையில நியாயம் மேடம்? சொல்லுங்க மேடம். என்ன இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நிஜமாவே லக்ஷ்மியை லவ் பண்ணிருப்பானோ? சரி, பேச்சு கொடுத்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்போம். யோசிக்கிறாங்க. ஏன்பா லக்ஷ்மி உன்னை காதலிச்சான்னு சொல்றியே, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? நான் மேடம் இப்படி கேட்டீங்க, பொல்லாத எவிடன்ஸ். பார்க்கு, பீச்சு, சினிமா தியேட்டர், ஹோட்டல் நாங்க சுத்தாத இடமே கிடையாது மேடம். இது போதாதா உங்களுக்கு? ஆமா, நீ எப்பவாவது காஞ்சிபுரம் போயிருக்கியா? இல்ல மேடம், ஒரே ஒரு தடவை அத்திவரதரை தரிசனம் பண்றதுக்காக காஞ்சிபுரம் போனேன் மேடம். அதை தவிர அந்த ஊருக்கு நான் போனதே கிடையாது மேடம். அந்த ஊர்ல எனக்கு யாரும் தெரியவும் தெரியாது மேடம். டேய், இப்ப தெரிஞ்சு போச்சுடா நீ யாருன்னு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த அந்த துளசி அனுப்பி வச்ச ஆள் தானே நீ? நல்ல வேலை நீ ஏன்கிட்ட மாட்டின. இவனுக்கு என்ன பண்ணலாம்? அக்கா கூப்பிடுறாங்க, வா. இந்த ஐயா நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வந்திருக்காரு. இவரை அழகா கூட்டிட்டு போய் ரூம்ல வச்சு பார்சல் பண்ணி வைங்கடா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கலாம். கூட்டிட்டு போங்க. சரிக்கா. ஏய், அமைதியா வாடா. வா. இருக்கு. அந்த விமல் கரெக்டான நேரத்துக்கு வந்துருவானா ப்ரோ? அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவான், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஏய் துளசி, ரொம்ப டென்ஷன் ஆகாத. இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்காது. அதுக்கான ஏற்பாட்டை தான் பண்ணியாச்சுல்ல? இல்லடி, என்னதான் ஏற்பாடு செஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்துருமோன்னு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. ஏய், நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நாளை அடுத்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஏங்க வாங்க. வந்துட்டு இருக்கு. இந்த டாக்டருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அவங்க வந்தா தானே உண்மையை சொல்லி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும். ஆனா அவங்களை இன்னும் காணல. என்னாச்சுன்னு தெரியல.
சித்து, நம்ம போட்ட பிளான் எல்லாம் இந்த சத்தியவதி குரூப் அப்பள மாதிரி நொறுக்கிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? நான் என்னத்த ப்ரோ சொல்றது, அந்த விமன் லூசு பைய தண்ணிய போட்டு நம்ம திட்டத்தெல்லாம் நாசமாக்கிட்டான். இப்போ அவன் அவங்க கிட்ட வசமா மாட்டியிருக்கான். இப்போ என்ன பண்றதுனே தெரியல. ப்ரோ இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன ப்ரோ இப்படி கேக்குறீங்க? எனக்கு தெரியாமையா? வாங்க காட்டுறேன், வாங்க. சித்து, இந்த ரூம்ல தான் விமல் அடைச்சு வச்சிருக்காங்க. ப்ரோ என்ன வெளியில பூட்டி இருக்கு? ஜன்னல் வழியா பார்க்கலாம் வாங்க. உள்ள லாக் பண்ணிருக்கு. அவனை பார்க்க கூட முடியல. என்ன நேரமோ, வாங்க. என்ன இவனை ஜாக்கிரதையாருன்னு எவ்வளவு சொன்னோம். சத்தியவதி குரூப்ல போய் மாட்டிக்கிட்டா. இவனை எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு தெரியலையே. டேய், பேசாம கதவை உடைச்சி ஆளை தூக்கிடலாமா? இல்ல போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி மண்டபம் ஆட்களை விட்டு கதவை திறக்க சொல்லலாமா? அதெல்லாம் சரியா வராது. இந்த ஆள் வேற போதை மயக்கத்துல வேற இருக்கா. இவனை நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு போனாலும் அவன் பேசுற நிலைமையில சுத்தமா இல்ல. நிச்சயதார்த்தம் வேற இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. அதுக்குள்ள இவனுக்கு மயக்கத்தை தெளிய வச்சு நடிக்க வைக்கிறது முடியாத காரியம். ஐயோ, அப்ப இந்த ஐடியாவும் அவுட்டா? இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு சித்து. இங்க எதுவும் பேச வேணாம். இந்த விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வாங்க. எனது உன் ஃப்ரெண்ட்ஸா? அவங்க ரொம்ப பேசுவாங்களே. ஏங்க ஒரு முக்கியமான ஃபோன் வந்துடுறேன். டாக்டர் ஏன் இன்னும் வந்து சேரல? அவங்க சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கணுமே. வழியில் ஏதாவது பிரச்சனையா? அடிக்கடி ஃபோன் பண்ணாலும் டென்ஷன் ஆகிடுறாங்க. சரி, திட்டினாலும் பரவாயில்ல. டாக்டர், நீங்க ஏன் இன்னும் வந்து சேரல? ஏதாவது ப்ராப்ளமா? நான் டாக்டரோட டிரைவர் பேசுகிறேன் சார். டிரைவரா? எங்க டாக்டர் எங்க? சாரி சார், ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. அதில் டாக்டர் அம்மா முன் சீட்டில் மோதி மயக்கமாயிட்டாங்க சார். ஆக்சிடென்ட்டா? என்ன பாச்சு? தெரியல சார், திடீர்னு கார் பிரேக் பிடிக்கல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், காரை சேஃபாக நிறுத்த முடியல. அதனால கார் மரத்தில் மோதி நின்றுச்சு. அதில் டாக்டர் மயக்கமாயிட்டாங்க சார். அவங்க இங்கே வரக்கூடிய நிலைமையில இல்லையா? இல்லை சார், அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன். நான் அப்புறமா பேசுகிறேன் சார். கடவுளே, என்ன இது? ஏன் இப்படி சோதிக்கிற? என்னோட கடைசி நம்பிக்கையே அவங்க தான். அவங்களே இப்படி ஆக்கிட்டே. இப்போ நான் என்ன பண்றது? நிச்சயதார்த்தம் நடந்துரும் போல இருக்கு. கடவுளே, இங்கதான் வேற ஏதாவது ஒரு வழியை காட்டணும். என்னங்க? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? எங்க விமல் ஆளை காணோம்? எங்க போனா? நம்ம பிளானை எல்லாம் அந்த விமல் சொதப்பிட்டான். சித்து, என்ன சொல்ற? விமல் அந்த சத்தியவதி குரூப் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை பிடிச்ச
வச்சு கட்டி வச்சு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அவனை அப்படி அடைச்சு வச்சுட்டாங்கன்னா நீ அதை பார்த்துட்டு சும்மா வந்தியா? கதவை உடைச்சு வெளியே கொண்டு வந்திருக்கலாம்ல. கதவை உடைச்சு அவனை கூட்டிட்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை தென்றல். அவன் நல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டான். அவனை எப்படி நடிக்க வைக்க முடியும்? உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? போய் ஒரு குடிகாரனை போய் கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. என்னங்க நீங்க என்ன ப்ளேம் பண்றீங்க? அவன் குடிச்சிட்டு மட்டையானதுக்கு நானா அங்க பொறுப்பு? ஆமா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். தென்றல், நீ கொஞ்சம் பேசாம இரு ப்ளீஸ். போச்சு. நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். இப்ப எல்லாமே போச்சுல்ல. அப்போ விஸ்வாக்கும் லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துரும்ல. அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது தானே. நிலைமை கைமீறி போயிடுச்சோன்னு தோணுது. ஏய் துளசி, எதுக்கு இப்ப நீ அழற? மாலை மாத்திர கடைசி நேரத்துல கூட இந்த நிச்சயதார்த்தம் நிக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தானே இருக்க போறோம். நம்பிக்கையை இழந்துராத. ஆமா துளசி, அபி சொல்றது கரெக்ட் தான். நம்பிக்கையோட இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. நாங்க நடக்கவும் விட மாட்டோம். இல்ல தென்றல், இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போச்சு. கடைசியா நான் அந்த கடவுளை தான் நம்புறேன். அந்த சாமி தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தாம என் வாழ்க்கையை காப்பாத்தணும். அம்மா தாயே, இத்தனை நாள் எந்த உண்மை என் அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வச்சிருந்தனும் அதுக்கு ஆபத்து வந்துரும் போல இருக்கு. விஸ்வா தான் புள்ள இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க உயிரையே விட்டுருவாங்க. அப்புறம் நான் இவ்வளவு நாள் செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். ஆனா இதையெல்லாம் கேட்கிற மனநிலையில என் அண்ணன் இல்ல. நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாரு. அவரோட நோக்கம் நல்லதுதான். ஆனா அது செய்ய சரியான நேரம் இது இல்ல. இதெல்லாம் எங்களை விட உனக்கு நல்லாவே தெரியும். இருந்து ஏமா இப்படி சோதிக்கிற? டாக்டர் மண்டபத்துக்கு போனாங்கன்னா எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாயிடும். அவங்க மண்டபத்துக்கு போக முடியாத சூழ்நிலையை நீதான் ஏற்படுத்தணும் தாயே. அப்படியே போனாலும் உண்மையை சொல்ல முடியாதபடி நீதான் ஏதாவது பண்ணணும். உன் பக்தியை சோதிக்காதம்மா. ஏதாவது செஞ்சு எங்க குடும்பத்தை காப்பாத்துமா. எங்க குடும்பத்தை காப்பாத்து. நிச்சயதார்த்த பத்திரிகையை வாச்சிடலாமா? நீங்க வாசிங்க. சரி. டாக்டர் மூலமா உண்மையை வெளியே கொண்டு வரலான்னு பார்த்தா அது முடியாம போச்சு. அந்த கடவுள் தான் என் பொண்ணு வாழ்க்கையை இப்ப காப்பாத்தணும். அத்தை மாமால வரேன்னு சொல்லிருக்காங்களா? சித்து, என்ன நடக்குது இங்க? நம்ம பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விஸ்வாவும் லக்ஷ்மியும் மாலையை மாத்திக்க போறாங்க. விஸ்வா மட்டும் லக்ஷ்மி கழுத்துல மாலையை போட்டான்னு வைங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அந்த மாலையை
புடுங்கி பெரிய ரகலைய பண்ணிடுவேன். ஏய், துளசி டென்ஷன் ஆகாத. உன் நிலைமை எங்க எல்லாருக்கும் புரியுது. சித்து, வேற ஏதாவது பிளான் பண்ணலாமா? டென்ஷன்ல எனக்கு ஒண்ணுமே தோணல தென்றல். பேசாம நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க ப்ளீஸ். ப்ரோ ஆக்சுவலி இந்த மாதிரி பிளானிங் எல்லாம் உனக்கு தான் நல்லா தெரியும். கொஞ்சம் யோசிக்கிறியா? ஆமா சித்து, கண்டிப்பா உன்னால முடியும். நல்லா யோசி. துளசி, சித்து நிச்சயமா நல்ல ஐடியாவா சொல்லுவான், நம்புடி. ஆமா, நானும் உங்களை நம்பிதான் இருக்கேன். எனக்கு உங்களெல்லாம் விட்டா யாரு இருக்கா? இப்படி செஞ்சா என்ன? எப்படி? என்ன ப்ரோ? விஸ்வாவும் லக்ஷ்மி மேடையில மாலை மாத்துறதுக்கு முன்னாடி தென்றல் நீ கீழே சாமி வந்த மாதிரி ஆடு. இங்க பெரிய தெய்வ குத்தமே நடந்துருச்சு. இந்த நிச்சயத்தை நிறுத்தி ஆகணும்னு ஆவேசமா ஆடு. என்ன ஓகேவா? சூப்பர் ப்ரோ. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். விஸ்வா அம்மாவும் ஷாக் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பாங்க. எஸ், இந்த சான்ஸை பயன்படுத்தி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம். என்ன தென்றல், உனக்கு இது ஓகேயா? எனக்கு நடிப்பு சுத்தமா வராது. அதுவும் சாமி வந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்ல. இருந்தாலும் துளசிக்காக கண்டிப்பா பண்றேன். சூப்பர் தென்றல். இப்ப நீ ஹாப்பியா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னோட கடைசி நம்பிக்கை நீதான் தாயே. எனக்கு ஏன் குடும்பமும் என் அண்ணன் குடும்பமும் ரொம்ப முக்கியம். எதனாலையும் யாராலையும் எங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் விரிசலும் வந்துடவே கூடாது. எந்த அசம்பாவிதமும் நடக்காம எங்க குடும்பத்தை காப்பாத்துமா. மாத்திர நேரமா பார்த்து உன் ஆக்டிங் ஆரம்பிச்சிரு. ரெடியா தான் இருக்கேன். நீ சிக்னல் மட்டும் கொடு. நிகழும் சார்பரி வருடம் மார்கழி திங்கள் 19ஆம் நாள் ராஜராஜன் பைரவி அவர்களின் குமாரனாகிய விஸ்வாவிற்கும் காஞ்சிபுரம் சுப்பிரமணி வடிவாம்பாள் தம்பதியரின் குமாரத்தி ஆகிய லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்தம் செய்வதாய் பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாலையை போடுவோம்.
போடுறா. அம்மா தாயே, இந்த நிச்சயதார்த்தம் நடந்துடக்கூடாது. லக்ஷ்மி கழுத்துல மாலாவை போடக்கூடாது. மாலையை போடுறா. இன்னும் பொறுமையா இருந்தா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாது. பேசாம நான் என்னமே சொல்லிடுறேன். சும்மா நடிக்கிறான். நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுறலாம். என்னது தப்பா? இங்க எந்த தப்புமே நடக்கலையே. தெரியாத மாதிரி நடிக்காத. பையனுக்கு குலதெய்வத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு வேண்டிட்டு மாங்கல்யமா நினைச்சு மஞ்சளை முடிஞ்சு வச்சியே. ஆமா, அப்படிதான் நான் வேண்டிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் செய்ய போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் ஏண்டி நிச்சயதார்த்தத்துல தாலியை கட்ட பாக்குறீங்க? ஐயோ, நாம செஞ்ச திருட்டுத்தனம் தெரிஞ்சு போயிடுமோ? தெரிஞ்ச பைரவியமா தோலை உரிச்சிடுவாங்களே. இல்லையே, அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே. குலதெய்வ கோயில்ல
தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஆத்தா, அது வெறும் பூ மாலை தான். எல்லாம் போச்சு. கடவுளே, இந்த விஷயத்துல நான் மாட்டிடக்கூடாது. ஐயோ, நீ தான் காப்பாத்தணும். சாமி, என்ன ஆத்தா இப்படி சொல்லுது? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஆத்தா சொல்றத பார்த்தா அந்த மாலைக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிரும். கொஞ்சம் விலகுங்கோ. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. இப்ப என்னடி சொல்ற? இப்ப என்ன சொல்ற? ஆத்தா, ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடு ஆத்தா. என்ன இதெல்லாம்? நிச்சயதார்த்தங்கிற பேர்ல பிள்ளைக்கே தெரியாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? என்கிட்ட கூட சொல்லாத. இப்படி ஒரு மோசமான விஷயத்தை ஏன் செஞ்ச? ஐயோ ஐயோ, நான் அப்படி எதுவுமே செய்யலங்க. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. நானே என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேனா? எத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்திருக்கீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஐயோ, உங்களை மாதிரியே தாங்க எனக்கும் இது அதிர்ச்சியா இருக்கு. நான் எதுவுமே செய்யலங்க, என்ன நம்புங்க. வைரவி, இந்த நிச்சயதார்த்தம் உன் தலைமையில தான் நடக்குது. அப்புறம் எப்படி உனக்கே தெரியாதுன்னு சொல்ற? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாதுங்க. இது பாரு, உனக்கு என் தங்கச்சி மேலையும் துளசி மேலையும் இருக்கிற வெறுப்பால தான் இதெல்லாத்தையும் நீ செஞ்சிருக்க. ஐயோ, நான் இதை செய்யலங்க. உன் முகத்துல முழிக்கிறதே இனி பாவம். ஏமா அப்படி பண்ணீங்க? அம்மாங்கிறதுனால தானே நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டின. அதுக்கு தந்த பரிசா இது. டேய் விஸ்வா, நீ கூட என்ன நம்பலையாடா? இத பாரு, பெத்த புள்ள உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனாடா? அதுவும் இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லடா. டேய், நீயாவது என்ன நம்புடா. நீ இப்படி கேட்டது என் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க, என்ன நம்புங்க. சத்தியமா இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. என்ன நம்புங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துறது அவ்வளவு நல்லது இல்ல. உங்க குலதெய்வத்தோட கோவத்தை தணிச்சிட்டு அதுக்கப்புறம் நடத்திக்கோங்க. அப்பதான் உங்க பையனோட வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் ரொம்பவும் நல்லது. இந்த மாங்கல்யத்தை இங்க வச்சிடுறேன், நான் வரேன். ஐயர் சொன்னதை கேட்டல்ல? இனிமே நான் சொல்லாம இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி கேட்கவோ இல்ல பேசவோ கூடாது. விஸ்வாவுக்கு எப்போ என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் செய்யாம சும்மா இருந்தா அதுவே போதும். இவ்வளவுக்கு காரணம் நாம தானே தெரிஞ்சா
பைரவி அம்மா காளியாட்டம் ஆடிடுவாங்க. அதனால கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கணும், புரியுதா? சரி சின்னத்த, ஆனா என் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. லூசு மாதிரி உளராத. இப்ப நாம தப்பிச்சது பெருசு. நிச்சயத்தை பத்தி நாம அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல பைரவி அம்மாவை சமாதானப்படுத்தலாம். என்னாச்சு? எல்லாம் ஓகே தான். அம்மா விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஏய், நடந்தது என்ன சாதாரண விஷயமா? வருத்தப்படாதன்னு ஈஸியா சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை நீதான் இந்த காரியத்தை செஞ்சியா? என்னம்மா என்னையே சந்தேகப்படுறீங்க? நான் உங்களுக்கு துரோகம் செய்வேனா? அப்புறம் யாரடி இதெல்லாம் செஞ்சிருப்பா? யாரு? ஒருவேளை அந்த துளசி தான் இதெல்லாம் செஞ்சிருப்பாளோ? அத்தை, அவதான் அத்தை செஞ்சிருக்கணும். ஏற்கனவே ஆள் மாறாட்டம் பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பார்த்தது அவதான். அந்த முயற்சியில தோத்ததால இப்ப அவ மாலையில தாலியை ஒளிச்சு வச்சு நமக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி நிச்சயத்தையே நிறுத்திட்டா அத்தை. ஏய், நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவ குடும்பத்தையே உரு தெரியாம பண்ணிடுவேன். துளசி, இங்க நடக்கிறதெல்லாம் கனவா நனவான்னு தெரியல. இருந்தாலும் எல்லாமே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அபி சாமி வந்த மாதிரி நடிச்சதுதான். இல்லைன்னா நிச்சயதார்த்தத்துக்கு பதிலாக கல்யாணமேல நடந்திருக்கும். வாங்கம்மா போலாம். வா. அப்பாடா, எது எப்படியோ கடைசியா எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் நடந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா ஆமா, என்னதான் மாங்குன்னு மாத்தி மாத்தி பிளான் போட்டு ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா அபி அழகா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணேன்? ஏய், போதும் அபி, ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணாத. என்ன சஞ்சீவ் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் போதும், சும்மா நிறுத்து. ஏய், சத்தியமா நான் நடிக்கலடி. நிச்சயம் நின்னுச்சுன்னு மட்டும் தெரியும். ஆனா எதனால எப்படின்னு புரியாம தான் நான் முழிச்சிட்டு இருக்கேன். அப்போ நீ சாமி வந்த மாதிரி நடிச்சு நிச்சயத்தை நிறுத்தினதெல்லாம் நான் நடிச்சேனா? என்னடி சொல்ற? நிஜமா என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியலையா? நாங்க எல்லாரும் நீங்க சும்மா சாமி வந்த மாதிரி நடிச்சீங்க தான் நினைச்சோம். அப்போ அபி நடிக்கலனா வந்தது நிஜமான சாமியா? அப்போ நான் வணங்கின அம்மன் தான் என்னை வந்து காப்பாத்துச்சா? ஆமா துளசி, உன் தெய்வ நம்பிக்கை தான் ஏன் மூலமா ஜெயிச்சிருச்சு. ஆமா, நாம நம்பின தெய்வம் நம்மள கைவிடல. அபிக்குள்ள வந்து நடக்க இருந்த நிச்சயத்தை தடுத்துருச்சு. நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இருக்குடி. எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துருச்சுல. துளசியும் விஸ்வாவும் சேஃப் ஆயிட்டாங்க, அது போதும் நமக்கு. கண்டிப்பா நான் ஸ்டேஜில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எல்லாம் எங்க கூட இருந்தது எங்களுக்கு எவ்வளவு மாரல் சப்போர்ட்டா இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஹே, உதப்படுவ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்னடி தேங்க்ஸ் வேண்டி கிடக்கு? விஸ்வா,
நீயும் துளசியும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசை. கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப்பை அடுத்தது எடுக்க போறேன். என் கல்யாணத்துக்கு எங்க அம்மாவை தவிர வேற யாருமே எதிர்ப்பு இல்லை. அவங்க மனசையும் சரிப்படுத்திட்டா அப்புறம் கல்யாணம் தான். விஸ்வா, அத்தை மனசை மாத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ அதை பத்தி கவலையே படாத, நான் பாத்துக்கிறேன். சரி துளசி, உங்க அத்தை மனச சீக்கிரமா மாத்த ட்ரை பண்ண. எங்க கல்யாணத்தோட சேர்த்து உங்க கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சுக்கலாம். ஜெனரல், நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான். 2 கல்யாணமும் ஒண்ணா நடந்தா மறுபடியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சங்கமமா இல்லல. அப்பவும் இந்த மாதிரி குட்டி குட்டி கலாட்டா நடந்து அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தா செமையா இருக்கும்ல? ஆமா ஆமா.